நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சின தலைப்பிலே இந்த நாளுமாக ஆபிராமா ஆபிரகாமா என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் ஆபிராமை அழைக்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்திலே ஆபிராம் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் அல்ல, ஆபிராம் என்று சொல்லப்பட்டது. ஆபிராம் என்ற சொல்லுக்கு எலைட்டட் ஃபாதர், ஹை ஃபாதர் என்று ஒரு உயர்வான ஒரு அர்த்தத்தை வேதம் கற்பிக்கிறார். அந்த ஆபிராமுக்குத்தான் ஆண்டவர் ஆசி வழங்குகிறார். உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சேர்ப்பேன், நீயே ஆசி உள்ளவனாக இருப்பாய், இந்த தேசத்திலே உன் சந்ததியை பெருக்குவேன், உன் இனத்தை ஆசீர்வதிப்பேன் என்று எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆபிராம் என்ற பெயருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். 17ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்றோம். இனி உன் பெயர் ஆபிராம் அல்ல, ஆபிரகாம் என்று சொல்லுகிறார். அதாவது நீ பல இனத்தாருக்கு தகப்பனாக இருப்பாய் என்று சொல்கிறார். ஏனெனில் ஆபிராம் என்றால் ஒன்லி ஈசாக்கினுடைய தகப்பனாக இருக்கிறது ஒன்று மட்டும்தான் ஆபிராம். ஆண்டுடைய திட்டத்தின்படி இருக்கக்கூடிய தகப்பனாக இருப்பதுதான் ஆபிராம். ஆபிரகாம் என்றால் அவர் இஸ்ரவேலுக்கு தகப்பன். இன்னும் அவள் கேத்துராள் பெண்ணை விவாகம் பண்ணியிருந்தால் அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் சேர்த்து தான் அவர் ஆபிரகாம் என்று பெயர் வைத்தார். எல்லோருக்கும் தகப்பனாக இருக்கிறார். இப்ப இது ஆபிரகாம் என்ற பெயர் அவருக்கு ப்ரொமோஷனா டிமோஷனா, பதவி உயர்வா பதவி இறக்கமா என்று நாம் ஆழ்ந்து பார்த்தோம்னால், தேவ சித்தம் என்பது அவர் ஆபிரகாமாக இருப்பதுதான். ஆனால் அவர் தன்னை ஆபிரகாமாக மாற்றியதனாலே தேவன் அவரை ஆபிரகாம் என்று அழைத்தார். எனவே இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்தவர்களாக, ஆபிரகாம் என்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு அடையாளம், ஆபிரகாம் என்பது ஆபிரகாம் தேடிக்கொண்ட ஒரு அடையாளம். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். நாம் தேவன் தேடும் அடையாளத்தில் இருக்கிறோமா? நாம் உலகத்தின் பிரகாரமாக சேர்த்து கொண்ட அடையாளத்தின்படி தேவன் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆபிராமா ஆபிரகாமா, நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு குறிஞ்சிதிலே அடுத்த வாரம் சந்திப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி.